வணக்கம் பித்தம்லா. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5999, 6000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 8 ஹெச்டி புதிய ஸ்மார்ட் ஃபோன். என்னோட பட்ஜெட் வந்து 6000 ரூபா தான்ப்பா. அதுக்கு உள்ள எனக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வேணும். என்னோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். எனக்கு ஒரு செகண்டரி ஃபோன் வேணும், பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து இந்த விலை வந்து ஒரு நல்ல ஒரு விலை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச் ஓடி இது வருது. ஒரு பெரிய டிஸ்பிளே 6.6 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. 6000 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க சைடில். ஸோ மேஜிக் ரிங்னு ஐஃபோனில் இருக்கிற மாதிரி ஒரு டைனமிக் ஹைலைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விலை குறைவாக இருந்தால் கூட பின்னாடி டிசைன் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டியை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டி வருது. 65 GB ரேம் ஓடி தந்திருக்காங்க. 6 GBன்னு போட்டிருக்காங்க, அதாவது 3 GB ரேம் மற்றும் 3 GB விர்ச்சுவல் ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 90 Hz பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வித் மேஜிக் ரிங்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து 6000 ரூபா செக்மெண்ட்டில் கூட இப்போ 90 Hz வந்துட்டு பஞ்ச் ஹோலும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டி ஸ்மார்ட் ஃபோன் வருது. எங்கிட்ட இருக்கிறது இந்த க்ரீன் கலர், சீ க்ரீன் மாதிரியான ஒரு கலர். இது வந்து கோல்டு கலர் மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷன்லேயும் வந்து கொண்டு வராங்க. கையில் எடுத்த உடனே வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 6000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு மேட் ஃபினிஷில் பார்க்க நல்லா இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது, டைப் சி கேபிள் மற்றும் 10 watts சார்ஜர் இருக்குது. இதுக்கான பேக் கேஸ்ன்னு தந்திருக்காங்க, ஹார்ட் பேக் கேஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸில் பண்ணியிருக்காங்க. 184 grams வெயிட்டில் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. கீழ் பக்கம் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக், மைக், USB டைப் சி போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. சிம் ட்ரே லெஃப்ட் சைடில், இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த விலைக்கு 5Gலாம் வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் நீங்கள் பார்க்கலாம். FM ரேடியோ உண்டு. இதில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பஞ்ச் ஹோல் நாச் ஓடி இது வருது. சில 10,000 ரூபா ஃபோன்களில் கூட வந்து வாட்டர் டாப் நாச் தான் தராங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6.6 இன்ச் டிஸ்பிளே, இது HD+ ரெசல்யூஷன் வருது. 500 nits பிரைட்னஸ் தந்திருக்காங்க. NEG கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயரும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு 6000 ரூபாய்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த விலைக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோனில் உள்ள டைனமிக் ஹைலைட் மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்த பஞ்சுகோலை சுற்றி தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ இது வந்து மேஜிக் ரிங்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்குது. அப்புறம் பேக்ரவுண்டு கால் வரும்போதும் ஒரு அனிமேஷன் இதில் பார்க்கலாம். சார்ஜிங் அனிமேஷன், சார்ஜ் கம்ப்ளீஷன் ரிமைண்டர், லோ பேட்டரி ரிமைண்டர், இதுக்கு வந்து இந்த டைனமிக் ஹைலைட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை பவர் பட்டது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் T606 ப்ராசஸர். ஏற்கனவே வந்து இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000, 10,000க்கான சில ஃபோன்கள்லாம் வந்து வந்திருந்தது. இப்போ 6000 ரூபா ஃபோன்லேயும் இந்த சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6000 ரூபாய்க்கு விலைக்கு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில கேம்ஸ்லாம் கூட நான் விளையாடுறேன், ஷேடோ ஃபைட் கேம்லாம் விளையாடுறேன். எனக்கு வந்து இந்த 6000 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து ப்ளேம் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த நார்மல் கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, மற்ற யூஸுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் இந்த விலைக்கு. 3 GB ரேம் இருக்குது, 3 GB விர்ச்சுவல் ரேம் தராங்க. 64 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 13 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு விஜய கேமரா, குவாட் LED ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. செல்ஃபிக்கு 8 MP கேமரா தந்திருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு செல்ஃபி லைட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். 6000 ரூபா பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. $5000 mAh பேட்டரி தராங்க. 10 watts சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட XOS சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பொதுவாக வரக்கூடிய XOSலேருந்து. ஏன்னா வந்து இந்த
சிப்செட்டுக்கு கம்பேட்டிபிளான ஃபீச்சர்ஸ் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான். ஒரு ரூ. 6000 ஃபோனுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபோனாக எனக்கு இது தென்படுது. பார்க்கவும் நல்லா இருக்குது. டீசனான பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கிடைக்குது. டிஸ்பிளேயில் பஞ்சுவல் நாச் வேறு தராங்க. அப்புறம் இந்த மேஜிக் ரிங்னு ஒரு சின்ன அனிமேஷன் தந்திருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, பட் அதையும் கொண்டு வந்திருக்காங்க இதில். பட் மொத்தத்தில் வந்து ஒரு 6000 ருபீஸுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக எனக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ள பிடிந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பிரதலேஷ் மஜன் தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்க.